ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நான் எத பத்தி பேச போறேன் அப்டின்னா, பிக் பாஸ்ல இருந்த கம்ருதீன், பார்வதி இவங்க 2 பேருக்கும் ஜஸ்டிஸ் பண்ற விதமா தான் நான் இந்த வீடியோல வந்துட்டு பேச போறேன். ஸோ நீங்க எல்லாருமே நெனைக்கலாம், என் மேல கோவம் கூட படலாம். என்னடா ஒரு பொண்ணா இருந்துகிட்டு, ஒரு பொண்ண வெட்டி உதைச்சு தள்ளுனவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்டின்னு சொல்லிட்டு என் மேல கோவப்படலாம். ஆக்சுவலா இந்த வீடியோல வந்துட்டு நான் சாண்ட்ராவ வெட்டி உதைச்சத பத்தியோ, இல்ல கம்ருதீன், பார்வதி நடந்துக்கிட்ட விதத்த பத்தியோ நான் பேசவே வரல. டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பிக் பாஸையும், பிக் பாஸ் கூட இருந்த அந்த டீம்ஸையும் தான் நான் பேசணும்னு இருக்கேன். இந்த ஒரு விஷயம் நடந்தத பார்த்து எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. குண்ட அவங்களே வைப்பாங்களாம், குண்ட அவங்களே எடுப்பாங்களாம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, அந்த சண்டை அவ்ளோ நேரம் நடக்குது. ஆ அத வந்துட்டு அத்தன கேமராலருந்து "ஏய் ஃபோக்கஸ் வை, ஃபோக்கஸ் வை, ஃபோக்கஸ் வைன்னு" சொல்லிட்டு எங்கெங்க இருக்கிற கேமராலலாம் ஃபோக்கஸ் வைக்க முடியுமோ, கார் மேல இருக்கிற கேமரா, அங்க இருக்கிற கேமரா, இங்க இருக்கிற கேமரான்னு டோட்டலா இப்டி இப்டின்னு சுத்தி சுத்தி ஃபோக்கஸ் வச்சு, அத ரெக்கார்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் இவங்களே பண்ண விட்டுட்டு, அடுத்த நாளே ரெட் கார்டு குடுத்து போ அப்டின்னுவாங்களாம். எதுக்கு இந்த கேவலமான வேல? இல்ல இப்டி ஒரு விஷயம் நடக்குது. இது எப்டிங்க டெலிகாஸ்ட் பண்றது? அப்டின்னு உங்களுக்கு ஐயோ! பாவமே நம்மள நம்பி வந்திருக்காங்க. அதாவது கமருதீனும், பார்வதியும் வெளிய இப்போ மார்க்கெட்ல இருக்கிறவரு கமருதீன். ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. பார்வதி அதே மாதிரி அவங்க என்னமோ ஒரு 5 டூ 6 வொர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னொரு பக்கம். வெளிய இருந்தவங்கள நீங்க வாலண்டரியா கால்ஃபர் பண்ணி உள்ள கூப்ட்டு 100 நாள் வேலைன்னு சொல்லி உள்ள கூப்ட்டு, இப்போ உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கண்ட்ரோல்ஸ்ல, உங்களோட மேனேஜ்மென்ட்ல தான் அவங்க வொர்க். இது ஒரு வொர்க் மாதிரி இல்லையா? ஸோ அப்ப அந்த வொர்க் பண்றாங்க அப்டின்னா, நீங்க தான் சொல்லணும். இத பண்ணணும், இத பண்ணக்கூடாது, இது பண்ணணும். மைக் போடலனா மட்டும் மைக்க போடு, மைக்க போடு, மைக்க போடு அப்படின்னு சொல்றீங்க. வேற ஏதாவது பண்ணணும்னா மட்டும் அங்க வந்து உட்காரு, இங்க வந்து உட்காரு டாஸ்க் பண்ணுன்னு சொல்றீங்க. அப்போ இது அவங்களோட இமேஜையும் ஸ்பாயில் பண்ணும். பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்ப இத தடுக்கணுங்கிறது யாரோட பொறுப்பு? ஏன் தடுக்கல? நல்ல ஒரு மார்க்கெட் இருந்த 2 பேரையும் உள்ள கூப்பிட்டு போட்டுட்டு, எவ்வளவுத்துக்கு எவ்வளோ அவங்கள வச்சு கன்டென்ட் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு, 90வது நாள் இந்த மாரி நடக்குது அப்படின்னு உடனே, அப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க ரெட் கார்டு குடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ரெட் கார்ட குடுத்து அனுப்பிட்டீங்க. அடுத்து அவங்களோட லைஃப் என்ன எத பத்தி நீங்க நெனச்சிருக்கீங்க? உங்கள நம்பி தானே அவங்க 2 பேரும் உள்ள வந்தாங்க. அப்போ நீங்க தானே இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்னு ஒரே ஒரு வாய்ஸ் ஓவர் குடுத்திருந்தா, அப்படி ஒண்ணும் பார்வதி அத மீறி எட்டி உதைச்சு தள்ளணும்னு அவசியம் இல்லல்ல. தப்பு தாங்க. சாண்ட்ராவ எட்டி உதைச்சது ரொம்ப ரொம்ப தப்பு. இவ்ளோ நான் சொல்றேனே, இது நானே அந்த லைவா உட்காந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே கை கால்லாம் அப்படியே ஜில்லுன்னு ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஒரு பொண்ணு என்னடா இப்படி எட்டி உதைக்குது? இதெல்லாம் பார்க்கும்போது அவ்ளோ பிரஷர் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி நான் இப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் மூவி பார்க்குற மாரி இப்படி வாயில கை வச்சுட்டு தான் நான் பார்த்துருந்தேன். அப்படி ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. ஆனா அந்த விஷயம் நடக்கிற அளவுக்கு ஏன் விடுறீங்க? ஏன் விடணும்? பிக் பாஸ்ல அதுக்கு தானே இத்தன பேர் சேர்ந்து தானே கண்ட்ரோல் பண்றீங்க. அந்த ஒரு பிக் பாஸ. ஏன் அத பண்ணல? ரெட் கார்ட் குடுத்ததுனால டே 1ல இருந்து இது வரைக்கும் இருந்த 90ஸ் டே வரைக்கும் சேலரி இல்லையா? வெல்கம் பண்ண மாட்டாங்களா? ஏவிஸ் போட மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. எப்படி நீங்க சொல்றீங்க மனசாட்சி இல்லாம? இத்தன மாசமா அவங்கள வச்சு கன்டென்ட் எடுத்துட்டு இருந்தீங்கல்ல. ஆ சேலரி குடுக்க மாட்டேன்னா அது எப்படிங்க? அப்போ வெளிய சும்மா இருந்திருந்தா கூட கம்ருதீன் மகாநதி சீரியல் பண்ணிட்டு ஜாலியா இருந்துட்டு இருந்திருப்பா. இந்த பக்கம் பார்வதி ஏதேதோ இன்கம் பண்ணிக்கிட்டு அவ ஒரு பக்கம் இருந்துட்டு இருந்திருப்பாங்க. சோ எதுக்கு சும்மா இருந்தவங்கள உள்ள தூக்கி போட்டுட்டு, உங்களுக்கு தேவையானது வரைக்கும் கன்டென்ட் எடுத்துட்டு, இப்ப உடனே அப்படியே மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பார்க்க போனா, மக்களுக்கு எப்பயோ கமருதீன புடிக்கல, எப்பயோ பார்வதிய புடிக்கல. அப்படி பார்த்திருந்தா எத்தனையோ வாட்டி ஒவ்வொரு தடவ எவிக்ஷன் வரும்போதும், பார்வதி எவிக்ட் ஆகியிருக்கணும். கமருதீன் எவிக்ட் ஆகியிருக்கணும். ஏன் ஆகல? ஏன்னா, நீங்க மக்கள் ஓட்டுல பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கன்டென்ட், உங்களோட மேனேஜ்மென்ட்ல நீங்க பண்ற வோட்டிங் தான் அங்க இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. அத தான் நீங்க பண்றீங்க. ஆனா சும்மா நீங்க பண்றதுக்கும், மக்கள் பண்றதுக்கும் ஒரு விதமா ஒத்து போச்சுன்னா, உடனே மக்கள் சொன்ன மாதிரி இவங்க எவிக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்றீங்க. சத்தியமா கிடையாது. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ, அதுதான் பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்கு. அப்படி பார்க்க போனா, எப்பயோ பார்வதியும், கமருதினியும் சீசன் விட்டு எடுத்திருக்கணும். எப்பயோ ரெட் கார்ட் குடுத்திருக்கணும். ஏன்னா 10வது நாள்லயே வெளிய போயிருந்திருந்தா, உங்களுக்கு கன்டென்ட் எப்படி கிடைச்சிருக்கும்? அதனால 90 நாள் வரைக்கும் வச்சு எவ்வளோத்துக்கு எவ்வளோ கன்டென்ட் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு, இப்போ வந்துட்டு மக்கள் சொல்றாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ரெட் கார்ட் குடுத்து அனுப்பிட்டீங்க. அப்படியா? பார்வதி கண்டிப்பா தப்பு பண்ணாங்க. தப்பு பண்ற இடத்துல ஸ்டாப் பண்ணியிருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? பிக் பாஸ் வாய்ஸ் ஓவர் குடுக்குறார்ல, அவர் தானே இப்ப இது ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலா என்னோட டீம்மேட்ஸ், என்னோட ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அப்ப அவர் ஒரு வார்த்தை, ஒண்ணு பார்வதி ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இல்லன்னா ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாஸ்க்கே டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு ஒரு வார்னிங் குடுத்துருக்கணும். எதுவுமே பண்ணாம எவ்வளவுத்துக்கு எவ்வளோ அப்பா சூடு பிடிச்சிருச்சுடா பண்ணட்டும், பண்ணட்டும், பண்ணட்டும்ன்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்துல இருந்து ஃபோக்கஸ வச்சு கேவலமா ரெக்கார்டிங் பண்ணிட்டு அடுத்த நாள் அத டெலகாஸ்டும் பண்ணிட்டு, "இன்னைக்கு பாரு, இன்னைக்கு ப்ரோமோ எப்படி ஃபயர் ஆவுது பாரு, இன்னைக்கு எப்படி எபிசோட் பறக்குது பாருன்னு" இவ்ளோ சீப்பா பண்ணிட்டு,
அடுத்து என்னமோ தப்பு எல்லாமே வெறும் கமருதீன், பார்வதி மேல மட்டும் தான்ங்கிற மாரி சொல்றீங்க. தப்பு அவங்க மேல 30%னா மீதி 70% அந்த பிக் பாஸ் வாய்ஸ் குடுக்குறவங்களா இருக்கட்டும், அந்த பிக் பாஸ் மேனேஜ்மென்ட் பண்றவங்களா இருக்கட்டும், எல்லார் மேலயும் தான். எனக்கு அவ்வளோதான். இந்த ஒரு விஷயம் எனக்கு வந்துட்டு சொல்லியே ஆகணும்னு தோணுச்சு. மேபி நெறைய பேருக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சப்போர்ட் பண்ணல. எந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணல அப்டின்னா, சாண்ட்ராவ அடிச்ச விஷயத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணல. சாண்ட்ராவ தப்பா பேசின விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணல. சாண்ட்ராவும் வந்துட்டு வாய விட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீனும், பார்வதியும் அதுக்கு மேல பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 3 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. சாண்ட்ரா மேல விடவும் கமருதீன் மேலயும், பார்வதி மேலயும் அவ்ளோ தப்பு இருக்கு. கூட இருந்த ஹவுஸ்மேட்ஸ் மேலயும் தப்பு இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங்கா அப்படி பேசாதடான்னு சொல்லல. எப்படி சொல்லிக்கிட்டாங்கன்னா, "மச்சான் நீ என்ன வேணாலும் பேசு. வார்த்தை மட்டும் விடாத." ரொம்ப கேஷுவலா, "ஏய் ஏய் ஏன்டா இப்படிலாம் பேசுறீங்க? சும்மா இருங்கடா." அப்படிங்கிற மாரி கூட இருந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் சீரியஸ்னஸ் தெரியல. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு நமக்கு சூடே. இந்த சீசன்ல இது தான்டா எபிசோடுங்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு கேவலமா நடந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த தான் எனக்கு வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ வந்துட்டு நெறைய பேர் இந்த மாரி சொல்றாங்க, ரெட் கார்ட் குடுத்ததுனால சேலரி கிடையாது. அண்ட் அதே மாதிரி கமருதீன் வந்துட்டு மகாநதி சீரியல வந்துட்டு கன்டின்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சும்மா இருந்தவங்கள கூட்டு உள்ள போட்டுட்டு அவங்களோட இமேஜ ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்களுக்கு சம்பளமும் குடுக்க மாட்டீங்க. அடுத்து அவங்களுக்கு சீரியல்ல சான்ஸும் குடுக்க மாட்டீங்க. எதுக்கு? இப்போ அவங்க 2 பேர் மேலயுமே எல்லா தப்பையும் பழிய போட்டுட்டு, பிக் பாஸ் டீம் சேஃபா பாருங்க நாங்க மக்கள் சொன்ன மாதிரி ரெட் கார்ட குடுத்து தொரத்திட்டோம். எங்க மேல தப்பு இல்ல அப்படிங்கிற மாரி தான் இப்ப அந்த பிக் பாஸ் நடத்துறவங்க மேல ரொம்ப நல்ல பேர் மாரி போயிடுச்சு. இது ரொம்பவே ரொம்ப வொர்ஸ்ட்டான ஒரு சீசன். ரொம்ப வொர்ஸ்ட்டான எபிசோடு. எனக்கு சொல்ல போணும்னா இந்த பிக் பாஸ் ஷோவுங்கிறதே ஒரு கேவலமான ஒரு ஷோ. சும்மா இருக்கிறவங்கள தூக்கி உள்ள போட்டுட்டு, அவங்கள சொரிஞ்சு விட்டு, அவங்களுக்கு சண்டை வர வச்சுட்டு, அத கேவலமா வீடியோ எடுத்து, அத வீடியோ போட்டு பொழப்பு நடத்தி, அதுக்கு காசு சம்பாதிச்சு தேவை. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பிக் பாஸ் ஷோவே பேன் பண்ணணும். ஸோ அது ஒண்ணே ஒண்ணு தான் நான் சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. புரியாதவங்களுக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சவங்களுக்கு மட்டும் தேங்க் யூ. சொன்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க கைஸ். பாய்.